உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் சொன்னதை எதுவும் கேட்காம எல்லாரும் முன்னாடி நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. இப்பவே அவங்க 2 பேரும் பாதி புருஷன் பொண்டாட்டி. அப்புறம் எப்படி சிவா உனக்கு கிடைப்பான்? அத்தை, நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் புரியாம தான் கேக்குறேன், சொல்லு. நீ சொல்றது ஒன்னா இருக்கு, நடக்கிறதெல்லாம் வேற ஒன்னா இருக்கு. அத்தை, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அதான் என்ன காரணம்னு சொல்லு. அத்தை, நீங்க என்னதான் சிவாவுக்கு என்ன கட்டி வைக்க பார்த்தாலும் கண்டிப்பா சிவா என்ன ஏத்துக்கவே மாட்டான். அப்புறம் சக்தி எங்க கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டான். இன்னொரு விஷயம், இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே நான் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டேன்னு நினைப்பாங்க. அப்படி யாருமே நினைக்க கூடாது. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்கிட்ட பெரிய பிளான் இருக்கு. கடைசியில சிவா என் கழுத்துல தாலி கட்டும் போது உங்களுக்கே தெரிய வரும். இத கேக்குறதுக்கு தான் இப்ப நான் வர சொன்னீங்களா? அனிதா என் பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்டா. என்னோட ரத்தம் இல்ல, அதான் என்ன மாதிரி யோசிக்கிறா. ஷோ அத்தை, என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? கீழே எனக்கு நிறைய வேலை இருக்கு, வாங்க. அம்மா, என்ன ரத்னம் இது? இன்னைக்கு உன் பொண்ணோட நிச்சயதார்த்தம், நீ இவ்ளோ லேட்டா வர? இல்லம்மா, அனிதா அம்மாவுக்கு உடம்பு சரியாகணும்னு சிவன் கோயிலுக்கு போய் அங்க பிரதேசனம் அடி பிரதேசனம்னு எல்லா நேர்த்திக்கடனும் பண்ணிட்டு அனிதா அம்மா 100 வயசு வரைக்கும் நல்லபடியா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கம்மா. என்ன ரத்னம், உனக்கு எப்பவுமே அனிதாவோட ஞாபகம் தானா? சக்தியே மறந்துட்டு பாத்தியா? சக்தியும் சிவாவையும் வந்து உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்றேன் இரு. அம்மா, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்மா. அவளை பார்க்கவே எனக்கு பிடிக்கலம்மா. சீதாவை எப்போ நான் தான் கொலை பண்ணன்னு என் மேல வீண் பழி போட்டாலோ அப்பவே அவளுக்கும் எனக்குமான உறவு அறந்து போச்சு. இனிமே அவ எனக்கு மகளும் கிடையாது, அவளுக்கு நான் அப்பனும் கிடையாது. என்ன பேச்சு பேசுற ரத்னம்? அதான் அந்த கொலையை நீ பண்ணலன்னு தீர்ப்பு வந்து நீ நிரபராதின்னு வெளியில வந்துட்டியே. இல்லம்மா, எனக்கு அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கே பிடிக்கலம்மா. இங்க பாரு ரத்னம், இத நீ மத்தவங்களுக்காக பண்றியோ இல்லையோ, அனிதாவுக்காக நீ இத பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது அனிதாவோட ஆசை. அனிதாவை நீ உன் பொண்ணு மாதிரி பாக்குறல்ல, அவளுக்காக ரத்னம். என்னோட பொண்ணு இந்த சாம்ராஜ்யத்தை ஆளணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவா, சக்தி, வாங்க. சக்தி, வா. வாங்க, 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வா, ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. அருண், பிரிஞ்சு போன 2 ஜோடியும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. நாம எப்போ ஒன்னு சேர போறோம்? எல்லாமே காலகாலத்துல கரெக்டா நடக்கும். நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. திவ்யா, நீயும் நானும் ஒன்னு சேர்ந்தத உங்க அப்பா கிட்டயாவது சொல்லலாம்ல? அருண், நீங்க தானே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல. இல்ல திவ்யா, அட்லீஸ்ட் மாமா கிட்டயாவது சொல்ல வேண்டியதானே? இல்ல, நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டது அவர்தான். இங்க பாருங்க அருண், நீங்களும் நானும் பிரிஞ்சிருக்கிறதுல ஒரு காரணம் இருக்கு. என்னோட அத்தை சீதாவை யாரு கொலை பண்ணாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம இப்ப பிரிஞ்சிருக்கோம். புரிஞ்சுதா?